சசிகலாவுடன் சொத்து குவிப்பு வழக்கில் சிறையில் இருக்கும் அவரது அக்கா மகன் சுதாகரன் பித்து பிரம்மை பிடித்தது போல காட்சி தருகிறாராம். இதனால் சக கைதிகளின் அறிவுரைப்படி தெளிவு பெற ஆன்மீக புத்தகங்களை படித்து வருகிறாராம். சசிகலாவின் அட்டகாசத்தில் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் அந்தஸ்தை பெற்று இருந்தார் சுதாகரன். இப்போது பெங்களூர் சிறையில் 4 ஆண்டு கால சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார் சுதாகரன். சசிகலா சிறையில் தம்மை ரொம்பவே பிஸி போல சந்திப்புகள் மூலம் காட்டிக்கொள்கிறார். இளவரசியோ தம்மை ஒரு நோயாளி போல நடித்து காட்டி அனுதாபத்தை பெற போராடுகிறார். சுதாகரனை பொறுத்தவரையில் சிறைக்கு வந்த நாள் முதலே பித்து பிரம்மை பிடித்தவராகவே இருந்திருக்கிறார். திடீரென இரவு நேரங்களில் மந்திரங்களை ஓதி சக கைதிகளை மிரட்டியும் இருக்கிறார். சுதாகரனின் போக்கை பார்த்த சக கைதி ஒருவர்தான் கொஞ்சம் தெளிவு கிடைக்க ஆன்மீக புத்தகங்களை படிக்க அறிவுறுத்தியுள்ளார். தொடக்கத்தில் இதனை வேண்டாவெறுப்பாக ஏற்றுக்கொண்டாலும் இப்போது அவர் ரொம்பவே பிஸியாம். ஆன்மீக புத்தகங்களை வாங்கித்தர வார்டன்களிடம் கெஞ்சுகிறாராம். இப்படியே சுதாகரன் போனால் ஆன்மீக பிரம்மை பிடித்தவராகிவிடுவார் என்கின்றன அதிமுக வட்டாரங்கள். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.